ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி சுவை மாதிரியே மீன் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியிலே விட்டுருங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு 3 போல் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ கூட குறை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இது அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கி வரணும். இப்போ இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா தண்ணியிலே வெந்து வந்துடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மூடி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு பாருங்கள் சிக்கன் வறுவல் மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி இதெல்லாம் கொத்தமல்லி தூவிக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரட்டாசி மாதன்றதுனால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.